நீட் சென்னையில நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான அயானிக் பாண்டிங் அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்ல எடுத்துட்டு இருக்கிறது சால்ட்ட தான் எடுத்துட்டு இருக்கோம். அது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது சோடியம் வந்து Na, குளோரின் வந்து Cl அப்படிங்கிற மாதிரி. அதாவது Na வந்து பாசிட்டிவ் சார்ஜ்லயும், Cl வந்து நெகட்டிவ் சார்ஜ்லயும். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ வந்து எடுத்துக்கலாம். அதாவது சோடியமோட ஸ்ட்ரக்சர் Na. ஸோ இதுல என்ன அப்படின்னா, இது வந்து மெட்டலா இருக்கு. ஸோ அட்டாமிக் நம்பர் வந்து 11. அதே மாதிரி குளோரினுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா Cl. அதோட அட்டாமிக் நான் மெட்டலா இருக்கு. அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ இது 2க்குமான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சோடியமுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 281ன்னு இருக்கு. குளோரினுக்கு 287 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் 2ன்னு இருக்கு, செகண்ட் 8, லாஸ்ட் 1 வந்து 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம குளோரினுக்கு எடுத்தோம் அப்படின்னா 287 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது 2 ஸ்ட்ரக்சர்லயுமே வந்து லாஸ்ட் செல் வந்து 8ன்னு இருந்தது அப்படின்னா அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ சோடியம்ல என்ன அப்படின்னா லாஸ்ட் செல்லுல 1 அப்படிங்கிற மாதிரி எக்ஸஸா இருக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதே மாதிரி குளோரின்ல என்ன இருக்குன்னா லாஸ்ட் செல் வந்து 7 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ 1 வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதனால அதை வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இப்ப என்ன அப்படின்னா, ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரும்போது ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அத மாதிரி நமக்கு கிடைச்சதுதான் NaCl சால்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை சொல்றோம். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இதுல வந்து நடக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, ஸோ மெட்டல் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணும். நான் மெட்டல் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அதாவது இப்போ வந்து சோடியம் வந்து மெட்டலா இருக்கு, குளோரின் வந்து நான் மெட்டலா இருக்கு. ஸோ அதாவது இது அவுட்டர் மோஸ்ட் செல் ரெண்டுலயுமே வந்து 8 ஸ்டேபிள் ஆறதுக்கு என்ன அப்படின்னா சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், குளோரின் வந்து அதை வந்து கெயின் பண்ணும். ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயானிக் பாண்டிங். அதாவது அயானிக் பாண்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் தான். ஸோ இதுல வந்து ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இன்னொரு ஆட்டம் அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த டயத்துல என்ன ஆகும்னா ஒரு ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி இது ரெண்டுக்கும் ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிறத தான் நம்ம அயானிக் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்ம கம்பெனி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸும் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுமே கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு எந்த கைட்னஸ் வேணாலும் பண்ணி தரோம். கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆவீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. தேங்க்யூ.